என்ன செய்யணும்? ரைட் டவுன் யுவர் டாஸ்க். ஓகே, ஒரு மாணவராக இருக்கீங்க. ஓகே, மேபி சில பேர் வந்து டியூஷனுக்கு, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கு, மேபி சிலம்பம், டெக்வாண்டோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கும் போவீங்க. ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. உங்களோட ஷெட்யூலே வந்து பேக்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது ஷெட்யூல் பேக்காக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கூல் பாடம் மட்டும் இருக்க போகிறதில்ல, எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் நிறையா இருக்கும். ஆமாம் தானே? ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களோட டாஸ்க்கு, உங்களோட என்னென்ன வேலை இருக்குது, நமக்கு ஹோம் ஒர்க் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணணும். வரிசையாக ஒரு தாள் எடுத்து யூ ரைட் டவுன் எவ்ரி திங். அதில் சூஸ் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மூணுனா ஓகே, இந்த பாடம் வந்து நாளைக்கு டீச்சர் பாஸ் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இது கண்டிப்பாக செய்யணும். அந்த மாதிரி 3 முக்கியமான விஷயங்கள், பெரிய விஷயங்களை நோட் டவுன் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தட். ஓகே, தென் டு டூ லிஸ்ட் முடித்த பிறகு டிக் when you are done. ஓகே, ஸோ அந்த டு டூ லிஸ்ட்டில் டீச்சர் அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்க பாருங்க, அந்த பாக்ஸு, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோமா இப்படி திக் பண்ணணும். அந்த திக் பண்ணும்போது யூ வில் ஃபீல் ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைட். வா, நம்ம இவ்வளோ வேலை முடிச்சிட்டோமா. அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு யூ வில் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களுக்கே உங்களை நினச்சி பெருமையாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓ, இவ்வளோ வேலை முடிச்சிட்டோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே, டைமை வந்து நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நல்ல வழியில் யூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் எழுதி வைக்காமல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோம், என்ன செஞ்சோம் அந்த ஃபீல் வந்துடும். நம்ம இவ்வளோ நேரம் என்ன செஞ்சோம், ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்கும். யூ வில் ஃபீல் எம்டி, யூ வில் ஃபீல் ஜீரோ. சரிங்களா? ஸோ அதனால தான் பாடங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி புக்கு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும் வீட்டில். குட்டி புக்கில் ஓகே, இன்னைக்கு டேட்டு ஏன்னா மண்டேவா, ஓகே, எத்தனை தேதி எழுதிட்டு 1வது பாடம் டீச்சர் கொடுக்குறாங்களா, அது முடிஞ்சால் பாக்கெட் புக்லேயே வச்சுக்கோங்க. அது பாக்கெட் புக்னு சொல்லுவோம். உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம், இல்லை பென்சில் பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுது. ஓகேங்களா? சின்னோண்டு ஒரு புக்கு போதும், ஒரு நம்மளோட லைஃபையே ஈஸியாக்கிடும். ஓகே, இன்னைக்கு பாடம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் பிஎம் படிக்கிறோம், டீச்சர் சொல்லிட்டாங்க பிஎம்க்கு இன்னைக்கு கரங்கான்னு எழுதணும் சொல்லிட்டாங்க. இப்போ டக்குன்னு டீச்சர் ஹோம் ஒர்க் கொடுத்தோன்னே என்ன செய்யணும், 1 போட்டுட்டு பிஎம் டேஷ் கரங்கான் போட்டுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்தடுத்து பாடம் ஏற ஏற அதில் நீங்கள் add on பண்ணிக்கிட்டே போகணும், குட்டி குட்டி குட்டியாக எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ அது வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு புக்காக வெளியே எடுக்க வேணாம். ஒரு புக்காக வெளியே எடுத்து எல்லாத்தையும் திறந்து பார்க்கறது நோ நீட். அந்த டு டூ லிஸ்ட் செஞ்சீங்க இல்லையா, அதவே எடுத்து நம்ம ரிஃபர் பண்ணிக்கிட்டோன்னா நீங்கள் அங்கே எவ்வளோ டைம் சேவ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து பொதுவாக செய்கிற தப்பு. அவங்களுக்கு வந்து தெரியாது ஹோம் ஒர்க் எப்படி செய்யணும். ஸோ இதெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாம். So far all okay guys? Okay na? Thumbs up. Okay, very good. I can see Kaushika, Ashwin, Rishi, Varan. Okay, good. Krishan, yeah. So follow பண்ணிட்டு இருக்கீங்க. That's very good. Okay, so teacher பாருங்க, இங்க example of list கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஹோம் ஒர்க் எழுதியிருக்கேன். Clean your school bag. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். பேக் வந்து என்னைக்குமே சுத்தமாக இருக்கணும். சில பிள்ளைங்களோட பேக்கை நம்ம திறந்து பார்த்தோன்னா ஐயோ அது பேக்கா இல்லை டஸ்ட்பினான்னு தெரியாது, அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிற இடம், ஓகே, நம்மளோட ஸ்டடி டேபிள், நம்மளோட புத்தகப்பை இன்னைக்குமே சுத்தமாக அழகாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அப்போதான் அந்த சரஸ்வதி அம்மா வரும்போது அவங்களுக்கு வந்து எப்படி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதுவே நம்ம அழுக்கா அப்படியே கசாமுசான்னு வச்சுருந்தா என்னது பிடிக்காது. நமக்கும் நம்ம மைண்டும் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. சரிங்களா? அடுத்தது ப்ராக்டிஸ் மியூசிக் 30 minutes. ஓகே, இந்த மியூசிக்ன்றது மேபி நம்ம கேட்குற சாமி பாடலாம் இருக்கலாம், இல்லை சில மெடிடேஷன் மியூசிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் கேட்கும் போது யூ ஃபீல் சூதிங், அப்படியே உங்களுக்கு காமாக ஃபீல் பண்ணும். அப்போ அந்த நேரத்தில் மேபி உங்களுக்கு ரொம்ப பாடம் இருக்குது, அந்த அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, பாடம் செஞ்சுட்டே இருக்கீங்க, டயர்டாச்சு, கை வலிக்குது. அப்போ அந்த ஒரு 30 minutes பிரேக்கில் தென் யூ கோ லிசன் டு த மியூசிக்ஸ். ஓகே, இன்னைக்கு 5 பாடம் கொடுத்துருக்காங்க டீச்சர், பாடம்லாம் முடிச்சுட்டா ஓகே நம்ம கார்ட்டூன் பார்க்கலாம். இந்த கார்ட்டூன் பார்க்குறதுன்றது என்னது, உங்களுக்கு ஒரு ரிவார்டு. கார்ட்டூன்னா யாருக்கு தான் பார்க்க பிடிக்காது சொல்லுங்க, எல்லாருக்குமே பார்க்க பிடிக்கும் இல்லையா? கார்ட்டூனோ இல்லை ஷார்ட்ஸோ ஏதாவது டிவி பார்க்கறதுனாலே எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறது தான் வந்து ரிவார்ட்னு டீச்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய அந்த டு டூ லிஸ்ட்டு வந்து ஏறக்குறைய இப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து 3 to 5 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபார் த டே டீச்சர் வந்து எழுத சொல்லியிருக்கேன். 3லேருந்து 5, ஏன்னா நீங்கள் மாணவர்கள்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவான வேலைகள் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ரையோரிட்டைஸ் பண்ண கற்றுக்கணும். ப்ரையோரிட்டைஸ்னால் என்னது, எதை செய்யணும், அதோட முக்கியத்துவம் அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரையோரிட்டைஸ் பண்ண தெரியணும். ஓகே,
ஸ்லைட்ஸ் வந்து மிஸ் ஆகுது. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஸ்லைட்ஸ் தெரியுதா? தெரியலனா இப்படி சொல்லுங்க. தெரியல. ஓகே. ஹரிணி, you there? ஓகே. ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம ரீகேப் பண்ணலாம். எதெல்லாம் இன்னைக்கு டீச்சர் சோஃபா சொன்னேன்ற விஷயங்களை நம்ம ரீகேப் பண்ணுவோம் ஸ்லைட்ஸ் வர வரைக்கும். ஓகே. ஸோ வந்து டீச்சர் என்ன சொன்னேன், இந்த விஷயத்துல வந்து நம்ம நிறைய டைமை வந்து வேஸ்ட் ஆக்குறோம். அது நமக்கு தெரியணும். ரொம்ப டிவி டைமா, தூங்குறோமா, இல்லை சும்மா விளையாண்டுட்டு இருக்கிறது, அந்த விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் ஆக்குறோம். ஸ்லைட்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. ஹரிணி இருக்கீங்களா? ஓகே. Alright, can see now. Tashwin, you can see the slides now? Alright, good. ஓகேங்களா? ஸோ டீச்சர் சொல்லியிருந்தேன் ப்ரையோரிட்டைஸ் என்னது, முக்கியத்துவம். எதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது 3 விஷயமா பிரிக்கிறேன் பாருங்க. மஸ்ட் டூ, ஷுட் டூ அண்ட் கேன் டூ. அப்படின்னா கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் அண்ட் நம்மனால செய்ய முடிஞ்ச விஷயம். ஓகேங்களா? அதை வந்து 3ஆ பிரிக்கணும். அதாவது நோ சாய்ஸ் செஞ்சு தான் ஆகணும். அண்ட் தென் ஒன்று வந்து இன்னைக்கே முடிக்கணும், ஒன்று வந்து கண்டிப்பா முடிச்சு தான் ஆகணும், அது இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ, அந்த மாதிரி. அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் த நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து டீச்சர் என்ன கொடுத்துருக்கேன், ஃபினிஷ் மேத்ஸ் ஹோம்ஒர்க், க்ளீன் ரூம் அண்ட் ப்ராக்டிஸ் பியானோ, வாட்ச் 1 எபிசோட் ஆஃப் கார்ட்டூன். இதெல்லாம் வந்து ஒருவேளை பாடங்கள் எல்லாம் முடிச்சாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ரிவார்ட். என்னது? கார்ட்டூன் ஒரு எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு எபிசோடு, ஒரு ஹோல் எபிசோடே இல்லை. ஸோ கரெக்டாக நீங்கள் அதை மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். டைம் பிளாக்கிங் மெத்தட். Okay, time blocking. So what is time blocking? Okay, so time blocking na ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட டெய்லி ஷெடியூலை வந்து நம்ம வந்து டைம் டேபிள் போடுறது தான் ஆக்சுவலி டைம் பிளாக்கிங். ஸோ டிவைட் யோர் டே இன்டூ பிளாக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் ஷெட்யூல். இங்கே பாருங்கள், காலையில் 7லேருந்து 8 பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்கூலுக்கு கெட் ரெடிலாம். ஆக்சுவலி நம்ம வந்து என்னது 6லேருந்து 7 காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும். அடுத்தது 8லேருந்து 7லேருந்து 1 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் ஆக்சுவலி குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு தென் வி ஸ்டார்ட் டூவிங் ஹோம் ஒர்க். அப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு டீ டைம் ஏதாவது சாப்பிட்டுட்டு தென் 4லேருந்து 6 மணி வரைக்கும் ஆக்சுவலி 2 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளே டைம் கூட கொடுக்கலாம். திரும்பவும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஹோம் ஒர்க் செய்யணும். ஹோம் ஒர்க் இருந்தால் கண்டினியூ ஹோம் ஒர்க். ஹோம் ஒர்க் இல்லைன்னா என்ன செய்யணும், ஸ்டார்ட் ரீடிங் ஓ ஸ்டார்ட் ஸ்டடிங் எக்ஸ்ட்ரா. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் எக்ஸ்ட்ரா புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சி புத்தகங்கள்லாம் செய்கிற நேரம் தான் இந்த நைட் டைம். முடிஞ்ச அளவுக்கு 9:30 படுக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். 9:30 நீங்கள் படுக்கைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் போல் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் போல் ரீட் பண்ணிட்டு படுக்கும்போது ஆக்சுவலி என்ன ஆகுனா, அந்த நைட் டைம் படுக்கிறதுக்கு முன்னே நம்ம ரீட் பண்ணும் போது நம்மளோட கற்பனை திறன் வந்து நிறையா வளருதுன்னு ரிசர்ச் சொல்லுது. சரிங்களா? ஸோ அந்த பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில். படுக்கிறதுக்கு முன்னே பரவாயில்ல, பெட்டில் உட்காந்தே படிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கதை புத்தகங்களாம் ஃபோனில் சொல்லலை டீச்சர், புத்தகம் ஃபிசிக்கல் புக்ஸு படிக்கணும். ஏன்னா நைட் டைம் முடிஞ்ச அளவுக்கு பிஃபோர் யூ ஸ்லீப் 1 ஹவர் படுக்கிறதுக்கு முன்னுக்கு ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைச்சிடணும். ஸ்க்ரீன் டைம்னா ஃபோன் பார்க்குறது, கண்டிப்பாக நிறைய மாணவர்கள் உங்கள் ஃபோன் வந்து சொந்தமாக வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன் பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிடணும். ஏன்னா அது நமக்கு நாளைக்கு வந்து நமக்கு தூக்கமும் சரியாக இருக்காது, ப்ளஸ் நம்மளோட கண்ணையும் அது பாதிக்கும். நைட் டைம் வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமில் இன்வால்வ் பண்ணுறது. ஓகேயா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, smart tips for managing time. Okay, so first one, set a bedtime and wake up on time. Okay, bedtime na நைட்டு ஓகே 10 மணி 10 ஆச்சா நான் படுத்துடணும் கண்டிப்பாக.
அப்பதான் உட்காந்து 9 மணிக்கு பாடம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா 10 மணிக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்க? முடியாது இல்லையா? ஸோ டெய்லி ரூட்டீன் இருக்கணும் கைஸ். நீங்க வந்து இப்ப வந்து வளர்ந்து வரும் மாணவர்கள். ஸோ இப்போலேருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா போயிடும். ஸோ 10 மணிக்கு நம்மளோட ஸ்லீப்பிங் டைமா ஓகே கோ டு பெட் ஸ்லீப். அதே மாதிரி காலையில எத்தனை மணிக்கு? 6 மணிக்கெல்லாம் எந்திரிப்பீங்க. சில மாணவர்கள் மேபி 5 மணிக்கு எந்திரிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 8 ஹவர் தூக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யுவர் டே ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்சு குளிப்போம், காலை கடன் முடிப்போம், சாப்பிடுவோம், சாமி கும்பிடுவோம், ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவோம். எக்ஸாம் டைமில் பரீட்சை வரும் இல்லையா, ஆஹிதவுன் வரும், இல்லை சில ஃபார்ம் 1 மாணவர்கள்லாம் இருக்கீங்க, ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 செகண்டரி ஸ்கூல் 2ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கும்னு இல்லை, கொஞ்சம் குறவாக தான் இருக்கும். மேபி தாப்டு ஸ்லோலி யூ வில் இன்க்ரீஸ்லாம். ஸோ நீங்கள் நம்ம வயசு ஏற என்ன ஆகும், நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்மளோட தூக்கம் டைமை கொஞ்சம் குறைச்சிட்டு 8லேருந்து 7 ஹவர் தூங்கினா போதும். ஸோ அப்போ கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு காலையிலேயே என்ன செய்யணும், ஸ்டார்ட் வித் த ஹார்டஸ்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட். அதாவது இது ஒரு புத்தகம் இருக்கு, டீச்சர் அங்கே ஈட் த ஃப்ராக்னு போட்டிருக்கேன்னா அது ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ டீச்சர் வந்து இப்போ கரண்ட்லி அந்த புத்தகத்தை தான் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த புத்தகம் வந்து டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நிறைய விஷயங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, ஸோ அதில் வந்து நிறைய கற்று தராங்க. சரிங்களா? ஸோ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈட் த ஃப்ராக்னா, நம்ம ஈட் த ஃப்ராக்னா ஒரு ஃப்ராக்கை சாப்பிட்றதுனா ஒரு கஷ்டமான விஷயம் தானே, சாப்பிட முடியுமா? கேனாட் ரைட். ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈட் த ஃப்ராக்னா காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு எந்த வேலை ரொம்ப கஷ்டமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கஷ்டமான விஷயத்த நம்ம முடிச்சிட்டோமா, ஒரு 1 ஹவரில் முடிச்சிட்டோன்னா நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு அந்த திருப்தியாக ஃபீல் பண்ணோம். அவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம முடிச்சிட்டோம், ஒரு சின்ன பெருமை மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த எனர்ஜியோட நம்ம அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டே ரொம்ப சூப்பராக போகும். அதுதான் வந்து அந்த புத்தகத்தில் வந்து மெயினாக சொல்கிறாங்க. விளங்குதுங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் எங்கள் டீச்சர் எப்படி கொடுத்துருக்கேன்னா, மேத்ஸ் பிஃபோர் டிவி ஈஸியர் பிரெயின் பவர் இன் த மார்னிங். எஸ், ஓகே. ஸோ வென் யூ டூ மேத்ஸ், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ டீச்சர் சும்மா ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக டீச்சர் உங்களை மாதிரி மாணவராக இருந்து வந்த ஆள் தானே. அப்போ ஸோ நம்ம படிக்கும் போது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன யுக்திகளை பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஆசிரியராக இருக்கோம், அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னதான் இப்போ டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம போனாலும் இதெல்லாம் வந்து ஹேபிட், டிசிப்ளின், நம்மளோட பழக்க வழக்கங்கள். சரிங்களா? ஸோ இப்போ மேத்ஸ் 10 மேத்ஸ் செஞ்சாச்சுன்னா நான் டிவி பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி 10 மேத்ஸ் நான் சொல்கிறது வந்து செகண்டரி பிள்ளைங்களுக்கு. ஏன்னா 10 மேத்ஸ்ன்றது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ ஒரு அல்ஜிப்ரா டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா 10 மேத்ஸ்ன்றது பெரிய விஷயம். அப்போ 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுலாம் இப்படி ஒரு 20 கணக்கு வச்சுக்கோங்களேன். 20 கணக்கு, ஒரு ஃப்ராக்ஷன் இல்லை பெர்சன்டேஜ், விழுக்காடு, அந்த மாதிரி வந்து எந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்களை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு வரணும், கொஞ்சமாக. ஓகே, அடுத்த மெத்தட் யூஸ் அ டைமர் ஓ பொமோடோரோ டெக்னிக் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? பொமோடோரோ டெக்னிக்னா என்னதுன்னு தெரியாது. ஓகே, ஸோ இது ஒரு புது விஷயம், டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கற்றுத்தரேன். பொமோடோரோ டெக்னிக்னு சொல்லுவோம். அது என்னதுன்னு அடுத்த ஸ்லைடில் டீச்சர் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ அது ஆக்சுவலி என்னதுன்னா, பொமோடோரோனாலே 25 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 4 சைக்கிள் செஞ்ச பிறகு தென் யூ கோ ஃபார் யோர் லாங்கர் பிரேக்லாம். அது என்னதுன்னு அடுத்த ஸ்லைடில் டீச்சர் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொமோடோரோ டெக்னிக். நீங்கள் படிக்கிறதுக்கு அந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், யாரும் உங்களை வந்து நீ 1 ஹவர் உட்காந்து ஒரே இடத்துல படிக்கணும், 2 ஹவர் விடாமல் படிக்கணும், 3 ஹவர் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. என்ன சொல்லுவாங்க, வீட்டில் எப்போதும் படி தான் சொல்கிறாங்களா? ஸோ அந்த படிக்கிறதே எப்படி படிக்கணும்னு டீச்சர் சொல்கிறவங்க கிட்ட யாராலையும் அந்த மாதிரி முடியாது. ஒரு இடத்துல 2 ஹவர் உட்காந்து விடாமல் படித்தாலே நம்ம மூளை வந்து ஒரு அளவு தான், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வந்து விஷயத்த வந்து மண்டையில் எடுக்கும். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கு கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக் தான் இந்த பொமோடோரோ டெக்னிக். மாணவர்கள் வந்து பொதுவாக பயன்படுத்தலாம். எஸ்பெஷலி நீங்கள் இப்போ சிஜாரா படிக்கிறீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க, அந்த மாதிரி படிக்கிற பாடங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ப்ரிப்பேர் திங்ஸ் த நைட் பிஃபோர். அப்படின்னா இதுவும் நிறைய பேர் கொஞ்சம் இந்த தவறுலாம் செய்வீங்க. இது மாணவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னையே புக்கெல்லாம் எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? காலையில எந்திரிச்சு தட்டா புட்டான்னு எந்திரிச்சு ஓடுறது, நோ, தட்ஸ் அ வெரி பேட் ஹேபிட். அங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து ஹார்ன் அடிக்கும், நோ, ஓகே, யூ கேனாட் டூ தட். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி டைம் டேபிளை பார்த்து புக்கெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பேக்கில் வச்சிடணும். நீங்கள் பாருங்கள், காலையில் தான் எடுத்து வச்சிங்கன்னா
அந்த அந்த நாளே உங்களுக்கு அப்படியே ரஷ்ஷிங்காக ஓடும், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். எத்தனை பேர் அம்மா கத்துவாங்க, காலையிலேயே பாட்டு வாங்கிட்டு போகணும், அங்கிட்டு போனால் டிரான்ஸ்போர்ட் அங்கிள் கத்துவாங்க, நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன செய்யலாம், அது ஒரு 5 நிமிஷம் வேலை தானே. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே பேக்கில் புக்கு எடுத்து வச்சுட்டு படுத்துடலாமே. ஸோ அங்கே நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்தது லிமிட் டிஸ்ட்ராக்ஷன், புட் ஃபோன் இன் another room. படிக்கும் போது யாரெல்லாம் அந்த ஃபோன் சொந்தமாக வச்சுருக்கீங்களோ, ஐபேட் வச்சுருக்கீங்களோ, படிக்கும் போது தயவு செஞ்சு அது உங்கள் பக்கத்தில் வைக்காதீங்க, தூக்கி கொண்டு போய் எங்கன்னா ஒரு ரூமில் போட்டுட்டு வந்துடுங்க. ஐயா அப்போ தான் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுவாங்க, ஏய் என்னய்யா செய்கிறீங்க, சாப்பிட்டீங்களான்னு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை, உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் உங்களோட ஃபோக்கஸ் வந்து எஃபெக்ட் பண்ணும். அடுத்தது ரிவார்ட் யுவர் செல்ஃப். அதாவது ரிவார்ட் யுவர் செல்ஃப் முதல் டீச்சர் சொல்லிட்டேன். ஒரு வேலையை முடிச்சிட்டோன்னா நம்மளோட ரிவார்ட் என்னது, கார்ட்டூன் பார்க்குறது, ஒரு எபிசோட் கார்ட்டூன், இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ரவி செட்ஸ் அ டைமர் ஃபார் 25 minutes அண்ட் ஃபினிஷ் 5 questions. இது எப்படி செய்யலாம்னா, ஒரு மேத்ஸ் டாபிக் ரிவிஷன் செய்கிறீங்க, டைம் செட் பண்ணி செய்யுங்க. ஓகே, 25 நிமிஷத்தில் நான் 5 கேள்வி முடிக்கணும். ஸோ அந்த கேள்வி வந்து கஷ்டமான கேள்விகளாக இருக்கா, இல்லை ஆவரேஜ் லெவலாக, அதுக்கேற்ற மாதிரி டைம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு 5 கேள்வியை 5 hour உட்காந்துக்கிறது இல்லை. ஸோ அது வந்து கன்சிடர் ராங். ஓகே, அது வந்து ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ ஆஃப்டர் 5 minutes ஸ்நாக் பிரேக், ஹி ஃப்ரெஷ் டு டூ மோர். ஸோ அழகாக டைம் செட் பண்ணி செஞ்சுட்டாங்களே, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க மேத்ஸும் இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்ய கற்றுக்குவாங்க. எப்படி இன்னும் நம்ம மேத்ஸை ஃபாஸ்ட்டாக செய்யலாம், அவங்களுக்கே அவங்க ஊக்குவிப்பு கொடுத்துக்கிற மாதிரி. ஓகே, ஒரு வாட்டி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி செய்யும்போது அவங்களுக்கே ஆசையாக இருக்கும், நம்மளாலே மேத்ஸ் வேகமாக செய்ய முடியுது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டாலே நம்ம லைஃப் டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி லைஃப் சுமூகமாக போவோம். ஓகேங்களா? அடுத்தது பொமோடோரோ டெக்னிக். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ பொமோடோரோ டெக்னிக்னா என்னதுன்னு டீச்சர் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வந்து மேக் அ டாஸ்க் லிஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் மேக் அ லிஸ்ட் ஆஃப் வாட் யூ வாண்ட் அக்காம்ப்ளிஷ்னா நீங்கள் இன்றைக்கி என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஸோ இது வந்து மேபி சில மாணவர்களுக்கு வந்து இப்போ லைக் மத்தியான ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் இருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து டீச்சர் வந்து அவங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். யார் இந்த Form 1 Form 2 மாணவர்கள், பொதுவாக Form 1 Form 2 வந்து மத்தியான ஸ்கூல் இருப்பாங்க, அவங்களுக்கு செட் பண்ணி டீச்சர் இந்த ஸ்லைட் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த காலை ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் எப்போ செய்யலாம், பிரச்சனையே இல்லை. ஸ்கூல் முடிஞ்சு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவீங்களே, அதுக்கப்புறம் இது எடுங்க. உங்களோட டே வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏறக்குறைய தட்ஸ் த டைம் யூ ஸ்டார்ட் டூவிங் திஸ் ஒன், அந்த லிஸ்ட்டு. தென் ஒர்க் ஃபார் 25 minutes. அதாவது 25 minutes வச்சுட்டு மற்ற டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபோனு யாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 25 minutes ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங்னா உங்களோட எக்ஸாம் ரிவிஷனை சொல்கிறேன் டீச்சர். இப்போ அதுக்கப்புறம் டேக் 5 minutes பிரேக். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு மேபி கொஞ்ச நேரம் போய் நடந்துட்டு வரலாம், கண்ணாடி திறந்து வெளியே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஃப்ரெஷ் ஏர் எடுக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, ஜஸ்ட் 5 minutes தான், ஜஸ்ட் 5 minutes. 5 minutes சொல்லிட்டு ஜாலம் போயிட்டு அப்படியே வர்றதில்லை 15 நிமிஷம் கழிச்சு. நோவா, டிசிப்ளின் அங்கே வரணும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட் திஸ் ப்ராசஸ் 3 more time. அதாவது இந்த சைக்கிள் வந்து திரும்ப 3 வாட்டி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அதாவது எப்படி இங்கே பாருங்கள், 25 நிமிஷம் படிக்கிறீங்க, 5 நிமிஷம் பிரேக்கு, திரும்ப 25 நிமிஷம் படிக்கிறீங்க, 5 நிமிஷம் பிரேக்கு, 25 நிமிஷம் படிக்கிறீங்க, 5 நிமிஷம் பிரேக்கு. புரியுதுங்களா? தென் யூ கோ ஃபார் யோர் லாங்கர் பிரேக்னா ஓகே, இல்லை ஒரு 30 minutes பிரேக்கு, இல்லை ஒரு 1 hour பிரேக், ரொம்ப டயர்ட் ஆச்சுன்னா 1 hour பிரேக் ஸோ ஸ்டில் கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் உண்மையிலேயே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பொமோடோரோ டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஓகே, ரிலாக்ஸிங்காகவும் படிக்கலாம், நீங்கள் விருப்பப்பட்டும் படிப்பீங்க, நீங்கள் படிக்கிறதும் உங்களுக்கு நல்லா மண்டையில் ஏறும். கேன் கிளியர்? பொமோடோரோ டெக்னிக்னா என்னென்னு புரிஞ்சிருச்சா கைஸ்? தம்ஸ் அப் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வெரி குட். ஓகே, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க பொமோடோரோ டெக்னிக். ஆல்ரைட், நெக்ஸ்ட். திஸ் Eisenhower மெட்ரிக்ஸ் வந்து இது ஐ திங்க் இட்ஸ் ஓகேலா, ஸ்கிப். நெக்ஸ்ட், அது கொஞ்சம் ஹை லெவலாக இருக்குது. ஓகே, டேக் அவே மெசேஜ். ஆல்ரைட், லாஸ்ட் ஒன்ல. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டதில் வந்து டைம் வந்து என்னது, டைம் இஸ் லைக் எ கிஃப்ட், யூ கேன் யூஸ் இட் வைஸ்லி ஆர் வேஸ்ட் இட், த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அதாவது டைம் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான திங், பொக்கிஷம். அதை நீங்கள் நல்ல வழியில் செலவு பண்ண போகிறீங்களா இல்லை தீய வழியில் செலவு பண்ண போகிறீங்களா, அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்களோ அதுதான் பிரதிபலிப்பு, நாளைக்கு வந்து உங்கள் லைஃப் வந்து பிரதிபலிக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ மேனேஜ் யுவர் டைம் வெல் டுடே, டுமாரோ யூ வில் தேங்க் யுவர் செல்ஃப். ஓகே, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வளர்ந்து பெருசான பிறகு யூ வில் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப், யூ வில் பி தேங்கிங் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ மேக் யுவர் டைம், யூஸ் யுவர் டைம் வைஸ்லி
so that you can have more success and more fun. Can?